ஹாய் குட்டீஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருந்துச்சு நேற்று கதையெல்லாம் பார்த்தீங்களா? பிடிச்சிருந்தா? ஓகே, இன்றைக்கி கதை சொல்லட்டுமா? பாட்டி கதை. ஓகே, இன்றைக்கி ஒரு யானை கதை. யானைலாம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல? ஆமாம், எப்படி இருக்கும்? பெருசாக இருக்கும்ல? அதே போல் தான், கரெக்டு. நம்மெல்லாம் வெக்கேஷனுக்கு ஊட்டி, கொடைக்கானல், ஷிம்லா, காஷ்மீர் அந்த மாதிரிலாம் போகிறோம்ல. அதே போல் யானைகளுக்கும் வருஷத்தில் 1 மாதம் 2 மாதம் புத்துணர்வு முகாம்னு ஒரு மலைப்பகுதிக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே அதுங்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு புத்துணர்வு முகாமுக்கு ஒரு ஸ்கூல் பையன் ஒரு நாள் போகிறான் அங்கே யானையெல்லாம் பார்க்குறதுக்கு. அப்போ போனால் பெரிய யானை, தந்தம்லாம் இருக்குது. தந்தம் இருந்தால் என்னது? ஆண் யானை. அப்போது அந்த யானையை ஒரு சங்கிலியில் போட்டு கட்டி வச்சுருக்காங்க. பார்த்தா அந்த சங்கிலி சின்ன தின்னான சங்கிலி. யானை எவ்வளோ பெருசு இருக்கும், எவ்வளோ பலசாலி, ஆனால் தின்னான சங்கிலியில் இருந்துச்சான். அந்த பையன் அந்த பாகன் அங்கிள் கிட்ட கேட்குறான், அங்கிள், இவ்வளோ பெரிய யானையை இவ்வளோ சின்ன சங்கிலியில் போட்டு கட்டியிருக்கீங்களே, அது அறுத்துட்டு ஓடிடாது அப்படின்னானா. அதெல்லாம் ஓடாதுப்பா, அது அங்கேயே தான் நிற்கும் அப்படின்னாராம். எப்படி அங்கிள்? யானை நினச்சிதுன்னா அந்த மரத்தை கூட வேரோட பிடுங்கிடுது, அது எப்படி இந்த சங்கிலி அதால் அறுக்க முடியாது? அது எவ்வளோ பலசாலி. வாஸ்தவம் தான்பா, யானை பலசாலி தான். ஆனால் அது இப்போ காலில் ஏதாவது கட்டியிருந்தா அந்த இடத்த விட்டு போக முயற்சி பண்ணாது. அது எப்படி அங்கிள்? சொல்கிறேன் கேளு. அந்த யானை குட்டியாக இருக்கும்போது இதே போல் ஒரு சங்கிலியில் தான் போட்டு காலை கட்டுவோம். அப்போ அது குட்டியில், அதுக்கு அவ்வளோ வலிமை இருக்காது. அந்த சங்கிலியை டெய்லி இழுத்து 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 ட்ரை பண்ணோம் கட் பண்ணிவிட்டு ஓடுறதுக்கு. ஆனால் அதால் முடியவே முடியாது. ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி டயர்டாக ஆகிடும். அப்புறம் அதனோட முயற்சியை அது கை விட்டுடும். அப்பா, எவ்வளோ இழுத்தாலும் இந்த சங்கிலியை அறுத்துக்கு நம்மளால் போக முடியாது, காலில் ஏதாவது கட்டியிருந்தா நம்ம இந்த இடத்துல தான் நிற்கணும் அப்படின்னு குட்டியாக இருக்கும்போது முடிவு பண்ணிடும். அதே மனநிலையில் தான் பெருசான பிறகும் அது காலில் ஏதாவது சங்கிலி கட்டியிருந்தா அது தின்னாக இருந்தாலும் சரி, திக்காக இருந்தாலும் சரி, யானை அந்த இடத்த விட்டு அறுத்துட்டு போக ட்ரை பண்ணாது அப்படின்னாராம் அந்த பாகன் அங்கிள். இதே போல் தான் நமக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஒரு விஷயம் ஒரு தரம் பண்ணி தப்பாயிடுச்சின்னு வச்சிங்களேன், திருப்பி அந்த விஷயத்தை ட்ரை பண்ணவே மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு, உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு அம்மா ஏதோ ஒரு டிஷ்ஷு செய்கிறாங்க. ஒரு நாள் சாப்பிட்றீங்க, அது உங்களுக்கு அது பிடிக்காமல் போயிடுது. அம்மா, இனிமேல் அது செய்யாதம்மா, எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்னொரு நாள் செய்யும்போது அந்த சாப்பாட்டை திருப்பியும் ட்ரை பண்ணி பார்க்கணும், சாப்பிட்ணும், நல்லாவே இருக்கும். அதனால் ஒரு தரம் வர மைண்ட் செட்டை அப்படியே வச்சுக்கூடாது, திருப்பியும் ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். அதே போல் ஒரு ஸ்விம்மிங் பூலு, ஒரு விளையாட்டு, ஒரு போட்டி, இல்லை ஒரு ஓவியம், ஏதோ ஒரு தனித்திறமையில் ஒரு தடவை நமக்கு தப்பாயிடுச்சுனாலும் திருப்பியும் நமக்கு இது வராது அப்படின்னு விட்டுறக்கூடாது. முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் வெற்றி நிச்சயம். அதனால் ஒரே மைண்ட் செட்டில் இருக்கக்கூடாது. மனசை மாற்றிக்கிட்டு புதிய புதிய முயற்சிகள்லாம் நம்ம செய்யணும். ஓகே, கதை பிடிச்சிருந்ததா? சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.